இன்னைக்கு கபாலியோட ஆடியோ ரிலீஸு. இந்த ஆடியோ வந்து படம் ரிலீஸ் மாதிரி பிரம்மாண்டமாக நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் போட்டு இதை வந்து பக்காவாக பண்ணியிருக்கிறோம். இதுக்கு வந்து நிறையா பேர் ஒத்துழைப்பு எஸ்எஸ்ஆர்கே இது தலைவர் ஃபவுண்டேஷன் மூலிமா இது பிரம்மாண்டமாக ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இந்த ஏற்பாடு வந்து சாதாரண இது கிடையாது. அதாவது நிறையா பேர் இப்போ வெளியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்ன படம் ரிலீஸ் ஆனு. ஏன்னா படம் ரிலீஸ் மாதிரி தான் பண்ணணும்னு இந்த நாங்கள் பண்ணோம். புதிய டீசர் ஒன்று இன்றைக்கி ரிலீஸ் சொன்னாங்க. அது இப்போ வந்து தலைவர் வந்தவொடனே தான் அது ரிலீஸ் பண்ணுறாங்க. இன்னும் 2 நாளில் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணுறாங்க. பழைய டீசர் வந்து இன்றைக்கி உட்லண்ட்ஸ் தட்டில் எத்தனை வாட்டி வேணாலும் போட சொன்னாலும் போடுவாங்க. அதனால் வந்து அது போக சிவாஜி திரைப்படமும் போடுறோம். 1008 தேங்காய், அதாவது கட் அவுட்டு தலைவர் கட் அவுட்டுக்கு முன்னாடி 1008 ரசிகர்கள் ஒன்றிணைந்து தீபம் ஏற்றி சூரிய தேங்காய் உடைக்கப்படும். அதை வந்து எல்லோரும் அவங்கவுங்க வந்து பக்காவாக எல்லாம் பிளான் போட்டு இதை வந்து நாங்கள் 2 நாளாக இதை பற்றி தான் பேசுகிறோம். எப்படி பண்ணலாம், இங்கே மொத்தமாக வாங்கி போட்டால் அடிச்சுப்பாங்க, அதனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதே மாதிரி எல்லாரும் அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. இது எங்களுக்கு வந்து பெரிய வெற்றி, ரசிகர்கள் கிடைத்த பெரிய வெற்றி. அதாவது அந்த டீசர் வந்து அதாவது இப்போ 4 அன்னைக்கு இப்போ வர டீசரு மரண வெறியோடு இருக்குது. அந்த டீசர் அதாவது அந்த டீசர் வந்து ஃபஸ்ட்டு விட்டுருந்தாங்கன்னா ஃபஸ்ட் நாளே 5 கோடி பேர் பார்த்துருப்பாங்க. அந்த மாதிரி மரண வெறியோடு அந்த டீசர் இருக்குது. ஒரு 2 நாள் பொறுத்துங்க அந்த டீசர் எல்லாரோட பார்வைக்கும் வருது. அதுதான் நான் அவர் தானு சார் இன்றைக்கி பண்ணனாரு. சாரி இந்த இன்னைக்கு இது பண்ண முடியல, போய் பேசிட்டு வந்தேன். தலைவர் வந்து அந்த டீசரை தலைவர் இன்றைக்கி பார்க்குறதுக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. தலைவரும் அந்த டீசர் இன்றைக்கி பார்க்குற 4 அன்னைக்கு நம்ம எல்லாம் பார்க்குறோம். அதனால் தலைவர் பக்கா நலத்துடன் இருக்கிறாரு. நலத்துடன் வதத்தி கிளப்புனாங்க தலைவருக்கு உடம்பு சரியில்லைன்னு. ஆனால் எங்கள் தலைவர் பற்றி தெரியும், திட்டினவனை கூட திருப்பி பேச மாட்டார். என் தலைவரை திட்டுறவரை கூட தலைவர் திருப்பி பேசுறது கிடையாது. அதனால் யாரும் எதுவும் நம்ப வேணாம். தலைவர் வந்து 18ஆம் தேதி 20ஆம் தேதிக்குள்ளே இங்கே வராரு. வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய ட்ரைலரு, அதாவது அடுத்த டீசருக்கே பல பேர் ஆடி போயிடுவாங்க. அதாவது எல்லா நடிகரும் 3 கெட்டப்பு, அதாவது ஒரு சில கெட்டப்பு அந்த டீசரில் இன்னொரு டீசரில் வருது. தலைவரோட 3 கெட்டப்போட இது அந்த டீசரில் வருது. எல்லோரும் பார்த்து மகிழ்ச்சி. 4 அன்னைக்கு மகிழ்ச்சி இல்லை, பெரிய இதில் போய் சேரும். இது சார்ட்ட பேசும்போதே ஒரே வார்த்தை சொல்லிட்டேன், எல்லோரும் எல்லாம் பண்ணிட்டாங்க. பாகுபலி ரெக்கார்டை டபுள் மடங்காக உடைக்கிற ஒரே படம் பாகுபலி. அவ்வளோ பட்ஜெட்டில் எடுத்தாங்க. இந்த பட்ஜெட்டில் வந்து பாகுபலி ரெக்கார்டை உடைக்கிற ஒரே படம் கபாலி மட்டும்தான். அந்த மகிழ்ச்சியில் இன்னைக்கு சிறப்பு திரைப்படம் சிவாஜி படம் போட்டிருக்கிறோம். அதையும் பார்த்து எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும். எல்லாரும் கரெக்டாக இன்னைக்கு நம்ம வந்து தலைவருக்கு நம்ம தான் பண்ணுறோம். நல்லபடியாக இன்னைக்கு தியேட்டரில் நல்லபடியாக செலிப்ரேஷன் பண்ணி எல்லாரும் என்ஜாய் பண்ணுறோம். ஹாய் சினி உலகம், நான் சத்யகுமரன். இங்கே என் கூட இருக்கிற எல்லாருமே வந்து எங்கள் எஸ்எஸ்ஆர்கே பேஜோடைய ஆக்டிவ் மெம்பர்ஸ். ஐ ஆம் த ஃபவுண்டர் ஆஃப் எஸ்எஸ்ஆர்கே பேஜ். இங்கே கபாலி ஆடியோ லான்ச் செலிப்ரேஷன்ஸ் இப்போ பண்ணிருக்கோம். நீங்கள் அந்த பக்கம் பார்க்கலாம், ஒரு 500 ஃபேன்ஸு செம்ம ஆட்டம் போட்டிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் இங்கே சிவாஜி த பாஸ் படம் ஒரு ஸ்க்ரீனே பிளாக் பண்ணி எல்லோரும் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த ஆக்டர் ஃபேன்ஸும் இப்படி ஒரு ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங் வச்சு ஒரு ஆடியோ லான்ச் செலிப்ரேட் பண்ணி நாங்கள் பார்த்ததில்லை. சின்ஸ் டி கிரியேஷன்ஸ் வந்து இந்த வாட்டி எந்த ஈவெண்ட்டும் பண்ணாததால் நாங்களே முயற்சி எடுத்து இப்படி ஒரு ஈவெண்ட்டை பண்ணி நாங்களே இங்கே செலிப்ரேட் பண்ணிருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் 1008 ஃபேன்ஸ் கோகனட் ஆரத்தி எடுத்து எங்கள் தலைவருக்கு பண்ண போகிறோம். இந்த படம் கபாலி லிங்கா அப்படின்ற படத்தை நிறைய பேர் சேர்ந்து கொன்னாங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், படம் ரிலீஸ் ஆன 3வது நாள்லேருந்தே அந்த படத்துக்கு நிறைய பிரச்சனை பண்ணாங்க. அவங்க எல்லாருக்கும் நாங்கள் எதுவும் பதில் சொல்லலை, அமைதியாக தான் இருந்தோம். நாங்களும் அமைதியாக இருந்தோம், எங்கள் தலைவரும் அமைதியாக இருந்தார். அவங்க எல்லாருக்கும் ஒரே பதில், கபாலி இந்த படம் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு கல்ட் கிளாசிக்காக நிற்கும். அன்னைக்கு 1 வருஷம் முன்னாடி ஓவராக வாய் பேசினவங்களாம் இப்போ வாயை பொத்தி நிற்க போகிறான். நெருப்புடா! சிவாஜி ரிலீஸ் பார்க்க வந்திருக்கோம் தலைவருக்காக. வணக்கம், என் பேர் சனந்த். இன்னைக்கு கபாலி
ஆடியோ லான்ச் செலிப்ரேஷன்ஸில் எங்கள் உட்லண்ட்ஸ் தியேட்டரில் இருக்கோம். அதில் ஆடியோ லான்ச்சுக்கே வந்து இந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான அட்மாஸ்பியர் நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ படத்தோட இம்பாக்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்கும்னு நாங்கள் சொல்லி தெரியணும்னு இல்லை, நீங்கள் பார்க்குறதுலே தெரிஞ்சிடும் படம் எந்த அளவுக்கு வரப்போகுதுன்னு. ஸோ இது தலைவரோட கம்பேக் ஃபிலிம், ரொம்ப இதாக இருக்கும், எல்லோரும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுறோம். இந்த படம் வந்து பதில் பேசும். போன படங்கள் வந்த கேள்விக்கான விடைகள் வந்து கபாலி வந்து பதில் சொல்லும். தலைவர் ஃபேன்ஸ் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் கபாலிக்காக. கபாலி வர்ற அன்னைக்கு இதை விட பல மடங்கு பயங்கரமாக இருக்கும். கபாலிடா. சினி உலகம் நேயர்களுக்கு வணக்கம். கபாலி ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் இருக்கோம் இங்கே உட்லண்ட்ஸ் தியேட்டரில். நான் சொல்லிக்கிறது என்னென்னா, படைத்தவனும் சரி பகைத்தவனும் சரி எங்கள் கபாலியின் முன்னால் எதிர்க்கு நிற்க அஞ்சுவார்கள். கபாலி சூப்பர் ஸ்டார், உலக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் இன்னைக்கு நடக்குது. உலக சினிமா ஹிஸ்ட்ரியிலேயே டீசர் ரிலீஸ் ஆன 28வது நாளில் 2 மில்லியன் ரீச் ஆன ஒரே இந்திய நடிகர், ஆசியா கண்டத்தின் முதல் நாயகர் எங்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். கடவுளை கண்டவனும் இல்லை, எங்கள் சிவாஜிராவை வென்றவனும் இல்லை. சூப்பர் ஸ்டார் வாழ்க. எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் பேர் சொல்கிறதுக்கு எங்களுக்கு தகுதி இல்லை. கபாலிக்காக உட்லண்ட்ஸுக்காக வந்திருக்கோம். உட்லண்ட்ஸ் தேட்டருக்கு இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க எல்லாருமே. ஸோ அதுக்காக நாங்களும் வந்திருக்கோம். செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கபாலி படம் பக்கவாக இருக்குது. படம் ரிலீஸ் ஆகுது. வெற்றி படம் 100 கோடி 200 கோடிலாம் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக 500 கோடி தலைவரை திருப்தி படுத்துடும். அவ்வளோதான். தென் பை. அனைவருக்கும் வணக்கம். நான் ரஜினி ரசிகன் வெறியன். நான் கர்நாடக மாநிலத்தில் மைசூரிலிருந்து வந்திருக்கிறேன். தலைவரோட படத்தில் அடிக்கடிக்கு ஆடியோ ரிலீஸ்க்கு நான் கண்டிப்பாக வந்து விடுவேன். ஆனால் அவர் ஒரு படத்திலும் அவர் இருக்கிற கெட்டப்போட நான் இருப்பேன். ஆனால் எனக்கு இந்த கபாலி கெட்டப் கிடைத்தது நிகமும் நான் சந்தோஷப்படுகிறேன். இந்த மாதிரி ஒரு உருவம் ஆண்டவன் எனக்கு கொடுத்திருக்கிறான். இதன் நன்றியை நான் என் தலைவனுக்கு தான் நான் சொல்ல முடியும். என் தலைவன் இந்த கபாலிக்கு தான் அவருக்கு வந்தது, இந்த ஜூனியர் கபாலிக்கு தானா வந்தது. ஸோ இந்த நேரத்தில் என் தலைவர் சூப்பர் ஸ்டார் இங்கு இல்லை என்றுதான் வருத்தம். ஆனால் அனைவர் ரசிகர்களுக்கும் வருத்தம். கவலை வேண்டாம், உங்களுக்காகவே இந்த ஜூனியர் கபாலி வந்திருக்கிறேன். நான் உங்கள் சூப்பர் ஸ்டார் என்று நினைக்கிறேன் என்று நான் சொல்லவில்லை, நீங்களே நினைத்து விட்டீர்கள். என்னை தலைவராக நினைத்து நீங்கள் என்னோட முகப்புடி போட்டோக்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. என் தலைவருக்கு கோடி கோடி ரசிகர்கள் இருக்கிறார் என்றால் சாதாரணமான விஷயம் இல்லை. அவரோட ரசிகர் கெட்டப் இப்படி இருக்கும் போது, இந்த மாதிரி ரசிகர் எனக்கு இருக்கும் போது, உலக பூரா இந்த மாதிரி ஒரு பேரும் புகழ் இந்த உயரத்தில் வளர வேண்டும் என்றால் சாதாரண விஷயம் கிடையாது. சூப்பர் ஸ்டார் தான். தமிழ் படங்களில் இங்கே மறு வச்சுக்கிட்டு மீசை முறுக்கிக்கிட்டு லுங்கியை கட்டிக்கிட்டு நம்பியார் கபாலி அப்படி சொன்ன வந்து குனிஞ்சு நின்று சொல்வாரு, அந்த மாதிரி கபாலி நினைச்சியாடா? கபாலிடா, நெருப்புடா. மகிழ்ச்சி. சினி உலகம் எனிடைம் சினிமா. விஷால்னா நயன்தாரா, நான் அந்த மாதிரி படம் நடிக்க மாட்டேன்னு சொன்னேன், நாட் வித் ஜிவி. இந்த நிலையில இவருடைய தந்தை 69 வயதான திரு நீலமேகம் அவர்கள்